தற்போதைய அண்மை செய்தி. வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக அதனை நாம் பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிட்ட பின் தற்போது கேரள முதல்வர் பினராயி விஜயனுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்ட பிறகு அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் ஏராளமானோர் தங்களது உடைமைகளையும் உறவினர்களையும் இழந்து தவித்து வரக்கூடிய சூழலில் தற்போது பிரதமர் மோடி வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பிரதமர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களிடம் நலம் விசாரித்தார். இதைத் தொடர்ந்து தற்போது பிரதமர் மோடி முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளை பார்வையிட்ட பின் தற்போது பினராயி விஜயனுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். ஜூலை 30ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட 2 பெரும் நிலச்சரிவுகளுக்கு பிறகு மீட்பு பணிகள் நடைபெற்ற நிலையில இதுவரைக்கும் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். 4000த்திற்கும் மேற்பட்டோர் பல்வேறு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஒருநாள் அரசுமுறை பயணமாக கேரள மாநிலத்தில் பல்வேறு இடங்களுக்கு சென்று முக்கியமாக நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மட்டுமின்றி தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்படக்கூடிய மக்கள், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மக்கள் என பலரையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறிய நிலையில் தற்போது கேரள மாநிலம் வயநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியர் அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கேரள மாநிலத்துடைய முதலமைச்சர் பினராயி விஜயன், கேரள மாநிலத்துடைய ஆளுநர் முகமது ஆரிஃப் கான், அதே போல மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்களை தவிர கேரள மாநிலம் வயநாட்டின் மாவட்ட ஆட்சியர், கேரள மாநில அரசின் தலைமை செயலாளர், காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள், NDRF குழுவினுடைய தலைவர்கள் இப்படியான பலரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக என்றால், இதுவரை பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஒரு நாள் முழுவதுமாக நேரில் சென்று பார்வையிட்ட நிலையில இதுவரை ஏற்பட்டிருக்கூடிய பாதிப்பு குறித்த நிலவரங்களை பிரதமர் நரேந்திர மோடிக்கு டிஜிட்டல் வாயிலாக அதிகாரிகள் விளக்கம் அளிக்கிறார்கள். எந்த பகுதியில் முதலில் பாதிப்பு ஏற்பட்டது, ஒட்டுமொத்தமாக ஏற்பட்டிருக்கூடிய பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அனைவருமே தற்போது நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கூடிய ஏற்பாடு என்ன, இந்த பேரழிவின் காரணமாக ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் அரசின் உயர் அதிகாரிகள் எடுத்துரைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பாகவே கேரள மாநிலத்துடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் இதே போல நடைபெற்றது. அதுல கேரள மாநிலம் வயநாட்டில் இந்த நிலச்சரிவின் காரணமாக மட்டும் பொருள் சேதமாகவும் உயிர் சேதமாகவும் எவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் அரசு அதிகாரிகள் கணக்கீடு செய்த அடிப்படையில் அது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட்டது. அந்த விவரங்களையும் வைத்து இன்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்று நேரில் பார்வையிட்ட பல பகுதிகளில் பிரதமர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, இந்த நிலைமை மீண்டும் சீரடைவதற்கு இன்னும் எத்தனை மாதங்கள் எடுத்துக்கொள்ளும், அதற்கு தேவையான என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் அதிகாரிகளிடம் கேட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. மிக முக்கியமாக மறுசீரமைப்பு பணிகளை ஏற்கனவே கேரள மாநில அரசு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இன்னும் 6 மாதங்களாவது மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறும் என்ற ஒரு தகவல்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது தற்காலிக பாலம் மட்டுமே முண்டகை, சூரல்மடை உட்பட்ட இடைப்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில நிரந்தர பாலம் அமைப்பதற்கான பணிகளையும் விரைந்து தொடங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பலதரப்பட்ட மக்கள் வைத்திருக்கக்கூடிய நிலையில இது குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மத்திய அரசு தரப்பிலிருந்து பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கூடுதலான நிதியை கேரள மாநிலத்திற்கு விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று மத்திய அரசு தரப்பிலிருந்து தகவல்கள் சொல்லப்படக்கூடிய நிலையிலே தற்போது கேரள மாநிலம் வயநாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில தற்போது உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்ட பின் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அது குறித்தான முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.